விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுக்கு அருகே அமைந்துள்ளது ராமநாயக்கன்பட்டி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான ராமச்சந்திரன். பால் கறக்கும் தொழிலாளியான இவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று கறவை தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் ராமச்சந்திரன் கணபதிப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் சந்திரன் என்பவரின் மகளை காதலித்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் ராமச்சந்திரன் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் பெண்ணின் குடும்பத்தினர் இவர்களது காதல் திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். அது மட்டுமின்றி சாதி வெறியில் ஊறிய பெண்ணின் குடும்பத்தினர் ராமச்சந்திரன் மீது கடும் கோபத்தில் இருந்ததோடு 2 முறை அவருக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இந்த சூழலில் கடந்த 12ஆம் தேதியன்று ராமச்சந்திரன் வழக்கம் போல் குளிப்பட்டி கிராமத்திற்கு பால் கறக்கும் வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது நிலக்கோட்டை அருகே கூட்டாத்து ஐயம்பாளையம் பாலத்தில் சென்றபோது அவரை வழிமறித்த மாமனார் சந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து மருமகன் ராமச்சந்திரனை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் நிலை குலைந்து சரிந்த ராமச்சந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சாதி மறுப்பு திருமணத்தால் நடந்த இந்த ஆணவ கொலை சம்பவம் அந்த ஊரையே நடுங்க வைத்தது. இதனிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நிலக்கோட்டை போலீசார் ராமச்சந்திரனின் உடலை உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்திரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதே நேரம் மாமனார் சந்திரன் ஒருவரால் மட்டும் ராமச்சந்திரனை கொலை செய்திருக்க முடியாது. இக்கொலையில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம். எனவே உண்மை கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என கூறி கொலை செய்யப்பட்ட ராமச்சந்திரனின் மனைவி மற்றும் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்தனர். மேலும் ராமநாயக்கன்பட்டியில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இத்தகைய பதற்றமான சூழலில் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு அவரது உடலை பெற்று அடக்கம் செய்தனர். மேலும் இந்த போராட்டத்தின் எதிரொலியாக மாவட்ட எஸ்பி பிரதீப் உத்தரவின் பேரில் நிலக்கோட்டை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார், காவல் ஆய்வாளர் சத்யபிரியா ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் ராமச்சந்திரனை கொலை செய்த வழக்கில் சந்திரனின் மனைவி அன்புச்செல்வி, அவர்களது மகன் ரிவின் ஆகியோரை போலீசார் கைது செய்து நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.